வணக்கங்க. வணக்கம். என்ன டிப்ப? என்னங்க? ஒண்ணு இல்ல, சௌக்கியமானு கேட்டேன். குமார் தம்பி இருக்கா? இருக்காரு. வரட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. முதல்ல அடிச்ச லட்சம் ரூபாய் பத்தாதுன்னு மறுபடியும் வந்துட்டான் டிப்பு கேட்க. சுத்த பேராசக்கார பண்ணிருப்பான். என்ன தம்பி, சௌக்கியமா? யாரது? ஓ, முனியாண்டி பிள்ளையா? வாங்க வாங்க. ஏது இந்த பக்கம் ஒரே அபூர்வமா இருக்க? நீ ஒரு கூத்து தம்பி. தம்பிய பாக்குறதா அபூர்வமா இருக்கு. நான் என்ன, வீட்டை விட்டா பேங்க், பேங்க விட்டா வீடு, இது ரெண்டையும் விட்டா கோர்ட். ஆமாமா, உங்க மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்கிறதுனால தானே கோர்ட்டுக்கு கேஸும் வக்கீலுக்கு பீஸும் பேப்பருக்கு நியூஸும் வள்ளிசா கிடைக்குது. நீ ஒரு கூத்து தம்பி. இந்த காலத்துல கடன் வாங்கினவன் எவன் ஒழுங்கா திருப்பி தர்றான்? நம்ம பணத்திலேயே உடனே வளர்த்து நம்மளையே உதைக்க வரும். கரெக்ட். இதெல்லாம் உத்தேசிச்சுதான் நான் பேங்கையே வைக்கிறேன். அதுக்கு என்ன, மூடிட்டா போகுது. உலகத்துல வேற பிசினஸ் இல்ல. அப்படி சொல்லுங்க தம்பி. இந்த மாதிரி தைரியம் சொல்றவங்க இந்த காலத்துல ரொம்ப குறைச்சா. பாரு, போன வருஷம் சங்கரு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு டிப்பு கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த இளவு பேங்க் எதுக்குங்கிறேன். வேண்டியதில்ல. என்ன தம்பி யோசிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல, டிப்பு எப்ப கொடுக்கலான்னு தான். எப்ப என்ன தம்பி, இப்ப கொடுத்தாலும் சரிதான். உங்களுக்கு இந்த வாரம் வேணும், அடுத்த வாரம் கண்டிப்பா தரேன். ஆனா ஒரு விஷயம். என்ன? நல்ல குதிரையா பார்த்து சொல்றவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டா போகுது. ஆனா ஒண்ணு தம்பி, பணம் கொடுக்கற பத்தி கவலை இல்ல. அவனை ஓடுற குதிரையா பார்த்து சொல்ல சொல்லு. அவன் பாட்டுக்கு ஊர்வல குதிரையை சொல்லிட போற, அப்புறம் நம்ம லைஃப் ஊர்வலமாயிட போகுது. அப்ப நீங்க புறப்படுங்க. புறப்பட்டுமா? அப்ப நான் வர்றேன் தம்பி. ஏன் தம்பி, ஒப்பாவுக்கும் உனக்கும் பாகப்பிரிவினை ஆனதாக கேள்விப்பட்டேன். நல்ல ஐடியா தம்பி. அப்படியா? ஆமா தம்பி. நான் ஏன் கேட்டேன்னா, என் சம்சாரத்து கூட பிறந்த தங்க ஒருத்தி கல்யாணம் ஆகாம சும்மாதான் இருக்கான். அவதான் என் மாமனாருக்கு லாஸ்ட் பொண்ணு. வயசு 16 அல்லது 17 இருக்கும். தம்பி, பொண்ணு பாக்குறதுக்கு மூக்கு மொழியும் என்ன அழகு தெரியுமா? 6 கொடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு அழகு. அடடே, அவ்வளவு அழகா? நீ ஒரு கூத்து தம்பி. அவ அழக நான் சொன்னா நல்லா இருக்காது, நேர்ல பார்த்தா நீயே புரிஞ்சுக்கிற. இப்ப பொண்ணு எங்க இருக்கு? பொண்ணு ஊர்லதான் இருக்கு. ஆனா அவ போட்டா என் வீட்டுலதான் இருக்கு. அப்படியா? நாளை மறுநாள் கண்டிப்பா வந்து பாக்குறேன். நாளையா? நான் சொன்ன அந்த டிப்பு விஷயம் அத மறந்துடாது தம்பி. மறக்கிற பழக்கத்தை நஞ்சா நினைக்கிறவங்க நானு. என்ன சுந்தரி, வேற யாரும் பயந்து யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பொண்ணே உள்ளமான் தான். அதாவது தம்பி கிட்ட கல்யாண விஷயமா கலந்த ஒப்ப அனுப்பிச்சிருக்காரு. சௌந்தரி போட்டார், அதை பார்த்துட்டு போட்டுமே கூட்டு வந்த, வேற ஒண்ணும் இல்ல. சௌந்தரி இந்த அம்மா தங்கையா? ஆமாம் தம்பி. நீ இவளை பார்த்தா அவ பார்க்க வேண்டியது இல்ல. நான் அதிகம் சொல்லுவானே, அசல் கார்பன் பிரிண்ட் தான் போயேன். அவளுக்கு தான் அப்பா வர்ண நிச்சயம் பண்ணி முகூர்த்த நாள் குறிச்சு அனுப்பிச்சுட்டாங்களே. ஏண்டி, என்ன கலக்காம முகூர்த்த நாள் வைக்கும் ஒப்பனுக்கு அவ்வளவு துணிச்சலா? அவன் அதுக்கு முன்னால திருப்பணிக்கு மொட்டை போனா கூட இதை கேட்டுக்கிட்டு போடுவான். அவருக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? லெட்டர் வந்துருங்க. அவர் நேர்ல வந்து பார்த்து பேசுறதுக்கு நேரம் எல்லாம் கூட லெட்டர் போட்டாராங்க. என்ன பிசிமேன் ஒர்க்கு. ஏங்க இவங்க மேல கோவப்படுறீங்க? இவங்க அப்பா செஞ்ச வேலைக்கு நீங்க ஒரு கூத்து. ஏண்டி இங்க நின்னுகிட்டு இருக்க? கொண்டு வந்த கடதாசிய. உங்களை கிளக்காம முகூர்த்த வைக்க அவருக்கு எவ்வளவு துணிச்சன்னு கோபம் வந்துடுச்சு. உடனே கிழிச்சு போட்டேன். ஆமாங்க. எது ஆமாங்க? கடிதத்தை கிழிச்சு போட்டது நீங்க ஒரு கூத்து தம்பி. இந்த காலத்துல யார தம்பி நம்புறது? ஒருத்தரையும் நம்ப முடியும். ஏன் நீ கொழுப்பு மாதிரி நிக்கிற? போய் உள்ள போய் காப்பி இருந்தா தம்பிக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு, அப்படியே ஒரு தங்கச்சி போட்டா ஏன் பொட்டிக்குள்ள இருக்கு, அதையும் கொண்டா தம்பி பாத்துட்டு போட்டோம். காஃபிக்கு பால் இல்லைங்களே? பரவாயில்லைங்க. பரவாயில்ல, நான் சொல்றேன். சரி சுந்தரி, அப்போ போட்டோவாவது கொண்டு வா. போட்டோ கண்ணாடி போடுறதுக்காக நேற்று தான் பக்கத்து வீட்டு பாட்டிட்ட கடைக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஆமா, சாவி என் கையில இருக்கும்போது நீ எப்படி பெட்டியை திறந்து போட்டோ எடுத்த? ஓஹோ, மாட்டு சாவி போட்டு திறக்கக்கூடிய அளவு கத்துக்கிட்டியா? போடினா போடி போடி. பாவம் தம்பி, மக்கா மதினா போய் நொண்டி வைக்கிற காலில் கும்பிட்டு விழுந்த மாதிரி. காபியும் இல்ல, போட்டோவும் இல்ல. பரவாயில்லைங்க, காஃபியோ ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். போட்டோ கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு கூத்து தம்பி. அப்போ நாம பேசிக்கிட்ட ஹோட்டலுக்கு போவோமா? போவோம். ஆனா முதல்ல ஜாக்கிய பார்க்க நான் ரேஸ் கோர்ஸுக்கு போகணும். நீங்க ஒரு கூத்து தம்பி.
ஜாக்கியில பாக்கவா போறீங்க? நான் கூட அவங்கள பைனாக்குலர்ல பார்த்ததான், நான் கிட்ட பார்த்தது இல்ல. தம்பி நீ அங்க கூட்டிட்டு போங்க தம்பி. இப்பதான் நாங்க அடுத்த தடவை போகும்போது கூட்டு போறேன். சரி தம்பி சொல்றேன் சரிதான். அப்ப நான் வரட்டுங்களா? சரி தம்பி. சுந்தரி சுந்தரி, அவங்க போயிட்டானுங்களா? நீ ஒரு கூட்டடி, அதுக்கே அப்படி பயந்து கேக்குறேன். இவன் எத்தனை குடும்பத்தை கெடுத்தவன் தெரியுமா? கணேச பொண்ணு செல்லம் கூட இவனை பத்தி கதை கதையா சொல்லுவான். போய் இவனுக்கு என் தங்கையை கட்டி கொடுக்க போறீங்க, அதை காட்டுல ஒரு பாழுங்கணத்துல தள்ளி கல் எடுத்து போடுங்க, நிம்மதியா இருக்கும். நீ ஒரு கூத்தடி. நான் எதுக்காக சொல்றேன்னா, பாகத்தை பிரிச்சுக்கிட்டு பணத்தோட இருக்கானே. பாம்பு கிட்ட பத்தா மாணிக்கம் இருக்கு, அதுக்காக அது வாயில வெள்ள வைக்க முடியுமா? அப்போ தம்பிய பாம்புன்னு சொல்ற? நானா சொல்றேன், ஊரே சொல்லுது. இத பாருங்க, நீங்க கூட அந்த பாம்பு கிட்ட பழகாதீங்க. பணத்துக்காக அவன் எதையும் செய்ய துணிவானுங்க. நீ ஒரு கூத்தடி. இவன் என்ன சாதாரண தண்ணி பாம்பு? இவனை விட நல்ல பாம்பு கிட்ட இருக்கண்டி. வேங்கர் முனியாண்டி பிள்ளை ஒண்ணு டச் பண்ணிக்க முடியாது தெரியுமா? நான் எதுக்காக பழகுறேன்னா, நிச்சயமா நீங்க எப்படியாவது போங்க. நீ ஒரு கூத்தடி. ஏண்டி இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானா மூர்த்த நாள் குடிச்சுட்டாரு, கிழிச்சு போட்டுட்டேன், காப்பி இல்ல போட்டா இல்ல, நெகட்டிவ் இல்லன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா அம்மா, ஐயா வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன இப்படி ஒரே அடியா ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? சே என் கண்ணே விழுந்துடும் போல இருக்கு. கொஞ்சம் அப்படியே இருங்க, உப்பு சுத்தி போடுறேன், அப்புறம் சாப்பிடுங்க. செல்லம், உன் கண்ணு என் மேல இப்பதானே விழுந்தது, அது விழுந்து நான் வருஷக்கணக்காச்சே. போங்க செல்லம், என்ன இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? முகர முல்ல வாடிடும்னு சொல்றாங்க, ஆனா இந்த முல்ல முன்ன விட 10 மடங்கு அழகா இருக்கு. ஐயா, ஏது ஒரே அடியா தேன் குடிச்ச நரியாட்டமா பேசிக்கிட்டே போறீங்க? அப்படித்தான் பேசுவேன், அதுவும் மணிக்கணக்கா பேசுவேன். சத்தம் போட்டு பேசாதீங்க, வெளியில இருக்கிற குப்பம் கேட்டான்னா சிரிப்பா. சிரிக்கட்டும், நல்லா சிரிக்கட்டும். சரியா போச்சு. விமானம் எல்லாம் எதுக்கோ எனக்கே புரியலையே. புரியலையா? அப்ப சொல்றேன், புரிஞ்சுக்க. வியாபாரத்துல ஏற்பட்ட நஷ்டத்தை சரிகட்ட துடிச்சுக்கிட்டு இருந்த மனசுக்கு சரியான வழி கிடைச்சு போச்சு. நாளைக்கு 5000 சமாளிச்சு. அது எப்படி அத்தா? அதுதான் இருக்கவே இருக்க, குறுக்கு வழியில சம்பாதிக்க. குதிரை பந்தயமா? ஆமாம் செல்லம், ஏன் இப்படி பயப்படுற? எப்பவுமே அதே பழக்கமா இருந்தா தானே தவறு. வேற ஏதாவது வழி இருந்தா நீயே சொல்ல, வேணும்னா நான் போகல. யார் அது? பதில் சொல்லாம கதை தட்டிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இத வந்துட்டேன். ஏன் பயப்படுற சுந்தரி? ஒண்ணுமில்ல, அவர் வெளியே போயிருக்காரு. நான் அது தெரிஞ்சுதானே இப்ப இங்க வந்திருக்கேன். அன்னைக்கு நீ உன் புருஷன்கிட்ட என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்த. பாம்புன்னு நீ எனக்கு அளிச்ச பட்டத்தை செயல்ல காட்டத்தான் சந்தர்ப்பம் பார்த்து தெரியாம எதை உலகிட்டேன். சாகசம் பலிக்காத சுந்தரி. நீ காலேஜ் வாழ்க்கையில எனக்கு எழுதிய காதல் கடிதத்தை இன்றைய கடிதமா மாத்தி வச்சிருக்கிற வரைக்கும் 5 வருஷங்களுக்கு முன்னே எழுதிய அந்த கடிதமா? அதே கடிதம் தான். மன்னிச்சிருக்குமா, அது மனமாகாத போது நடந்த மடத்தம். காதலிப்பது ஒருத்தனை, கணவனா வரிப்பது மற்றொருத்தனையா? என்னைக்கோ நடந்தது நெஞ்சில வச்சு வஞ்சம் தீக்கிறது பஞ்சமா பாதகுமா? பஞ்சமா பாதகம்? அன்னைக்கு உன் கணவன் கிட்ட என்ன பத்தி படிச்சு பேசினது மட்டும் பாதகம் இல்லையே? பெண் புத்தியால ஏதோ தவறுதலா பேசி நான் இப்ப வாழறேன். என் வாழ்வை கெடுத்துறாதீங்க அண்ணா. என்னன்னா இது என்னடி புதுமுறைப்பட்டம்? பெண்களுக்கு தேவை கற்புத்தானே, இது உனக்கு தெரியாததா? தெரியும் சுந்தரி, தெரியும். ஒரு முறை மனச பறி கொடுத்தாலும் கெட்டவதான். எப்படி இந்த கடிதத்தை உன் கேட்ட கணவன்கிட்ட காட்டி உன்னை வாட்டி வதச்சு பழி வாங்காம போக மாட்டேன். குமார் இல்ல சுந்தரி, பாம்பு உன்னை பழி வாங்க வந்துருக்கு. நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டேன், அந்த கடிதத்தை மட்டும் என் கணவன் கிட்ட காட்டிடாதுமா. சரி, உன் இஷ்டப்படியே செய்யறேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? ஆமா, 20000 ரூபாய் இப்பவே கொடுத்தாங்க. ஐயோ தெய்வமே, இது என்னால முடிகிற காரியம் இல்லையே குமார். சுந்தரி, நீ ஒரு பேங்கர் மனைவிங்கிறது ஞாபகத்துல இருக்கட்டும். 1 2 20,000 கேக்குறீங்க, நான் இதை எப்படி குமார் சாதிப்பேன்? சாதிக்கிறது உன் சாதுரியத்துல இருக்கு சுந்தரி. சிறுக கொடுத்தாலும் பொறுமையோட வந்து பெருமையோட வாங்கிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்? குமார், அப்ப எடு பணத்தை.
இப்போ 1000 தான். அது போதும். மீதி 19 பல தவணைகள்ல கொடு. இல்ல